அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கால்மேன் சதீஷ் பேசுகிறேன். ஆக்சுவலி இந்த நியூ இயர் வந்து 3 படம் வந்திருக்கு. கடமன், பவர் பார்ட்டி அண்ட் சிவலிங்கா. ஏன் 3 படம் வந்துச்சுன்னா, யூஸ்வலி வந்து இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமில் வந்து அதுவும் இந்த லாங் வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே லீவு. ஸோ அதனால் 3 படம் வந்துச்சுன்னா ஓவர்ஃப்ளோ மூலமாக ஆடியன்ஸ் கண்டிப்பாக தான் ஒரு படம் பார்க்கணும்னு வருவாங்க. ஸோ அதனால் யூஸ்வலி எல்லா படத்துக்கும் வந்து நல்ல வசூல் வரும்னு சொல்லிட்டு 3 படம் ரிலீஸ் பண்ணாங்க. பட் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 2 பெரிய படம், ஒரு சின்ன படம் வரும். பட் இந்த வாட்டி வந்து வந்த 3 படமும் ஓரளவுக்கு பெரிய பட்ஜெட் படம் தான். இல்லை முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக வந்து தேர்ஸ்டேஸே ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா படத்தையும். பட் இந்த படம் ஏன் ஃப்ரைடே லீவாக இருந்தாலும் தேர்ஸ்டே ரிலீஸ் பண்ணேன்னு டிபி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி தேர்ஸ்டே த 13th வந்து சென்டிமெண்ட்லி கொஞ்சம் நெகட்டிவான விஷயம். ஸோ அதனால் யாருமே வந்து இந்த தேர்ஸ்டே படத்தை ரிலீஸ் பண்ணல. ஸோ இந்த 3 தமிழ் படம் வந்ததுனா கூட இதை மீறி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ்னு ஒரு படம் வந்து அவங்க ரொம்ப நாளுக்கு முன்னாடி டேட் அனௌன்ஸ் பண்ணி படம் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இடத்துல தமிழ் படத்தை விட அந்த படம் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ நம்ம ஆக்சுவலி வந்து தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணுறது இல்லைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 2 வாரத்துக்கு முன்னாடி டேட்டை சொல்கிறாங்க. ஸோ சின்ன பட்ஜெட் படம் வந்து ரொம்ப நாளுக்கு முன்னாடி பிளான் பண்ணியிருப்பாங்க டேட்டை ரிலீஸ் பண்ண. ஒரு 2 பெரிய படம் வரும்போது அவங்க இம்பாக்ட் ஆகிட்டு அவங்க படத்தோட கலெக்ஷனும் இம்பாக்ட் ஆகுது. அவங்களால ரிலீஸும் பண்ண முடியல சொன்ன டேட்டில். பார்த்தீங்கன்னா போன வாரம் வந்து 8 தோட்டங்கள் அண்ட் செஞ்சிட்டால் எனக்கு அது சின்ன படம் வந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா 8 தோட்டங்கள் படத்துக்கு நல்ல வேர்ட் ஆஃப் மவுத் இருந்துச்சு. பட் இந்த வாரம் 3 படம் வந்ததுனால இந்த 3 படத்துக்கே ஸ்க்ரீனை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க தியேட்டர் ஓனர்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஊரில் இருக்கிற அவரும் 700 தியேட்டர்ஸ் தான் ஒரு புது படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ 3 படம் வரும்போது ஒரு படத்துக்கும் 250 கொடுத்தா கூட தியேட்டர்ஸ் பத்தாது. இதை தவிர கவன் அண்ட் காற்று வெயிட படம் வேணா ஓடிட்டு இருக்கு. அண்ட் ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் படம் வந்து மல்டிப்ளெக்ஸ் வேற நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த விஷால் சார், உதயநிதி ஸ்டாலின் சார்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, யூஸ்வலி வந்து அவங்க படத்தை வந்து ஜஸ்ட் 2 months பிஃபோர் ரிலீஸே சொல்லிடுவாங்க. ஸோ வந்து மற்ற படம்லாம் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். பட் மற்ற யூஷுவல் 95% ஆஃப் த ப்ரொடியூசர்ஸ் வந்து அதை பண்ணுறதில்ல. அடுத்த வாரம் ஒரு படம் வருதா, அந்த படம் ஓடலையா, அதுக்கு அடுத்த வாரம் நம்ம ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால பெரிய பட்ஜெட் படம், பெரிய படம், சின்ன பட்ஜெட் படம்லாம் வந்து ஏற்கனவே இப்போ பார்த்தீங்கன்னா வந்து May 12th வந்து இப்போவே ஒரு 4-5 படம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிகாஸ் பெரிய படம் எதுவுமே அனௌன்ஸ் பண்ணல. பட் திடீர்னு May 12th வந்து ஒரு பெரிய படம் வந்துச்சுன்னா அந்த சின்ன பட்ஜெட் படம் அனௌன்ஸ் பண்ணாங்க, அவங்களால ரிலீஸ் பண்ண முடியாது. ஸோ வந்து ப்ரொடக்ஷன் கவுன்சில் இப்போ புதுசாக ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவங்க நிறைய ஆக்ஷன் இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க முக்கியமாக இருக்க வேண்டிய ஆக்ஷன் வந்து எல்லா ப்ரொடியூசர்ஸும், பெரிய பட்ஜெட் ப்ரொடியூசர்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் டேட்டை 1 month பிஃபோரே சொல்லணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணால் யூஸ்வலி வந்து அட்லீஸ்ட் கொஞ்சம் லாஸியாக கவர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த 3 படமும் சப்போஸ் இந்த 3 படமும் நல்லா இருந்தால் கூட 3 படத்துக்குமே கலெக்ஷன் வராது. இப்போ நிறைய பேர் சொல்கிறாங்க, ஏன் இந்த மண்டே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஃபேன் வந்து ஏதாவது ஒரு படம் தான் பார்க்க முடியும், 3 படமும் பார்க்க முடியாது. ஸோ இந்த 3 படம் வரும்போது அதில் ஏதாவது ஒரு படம் தான் செலக்ட் பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம வந்து க்ளவுட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறோம். ஸோ அதனால 3 படத்துக்கும் கண்டிப்பாக இம்பாக்ட் இருக்குங்க. இப்போ இந்த 3 படத்தோட சின்னதாக ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். ஆக்சுவலி என்னன்னா வந்து ஒரு ரிவ்யூன்றது வந்து எங்களோட பர்சனல் ஒப்பீனியன் தாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து 1001 படம், 20 படம், அன்பே சிவம், புதுப்பேட்டை, அந்த படம்லாம் வந்து நிறைய பேருக்கு நம்மளுக்குலாம் பிடிக்கும். பட் அந்த படம்லாம் ஓடல. இட் டசன்ட் மீன் நம்ம ரிவ்யூ கேவலமாக இருக்கணும், எல்லாம் ஆடியன்ஸ் அதை பிடிச்சிக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ரசனை இருக்குது. ஸோ ஒவ்வொரு படம் ஒவ்வொருத்தருக்கு பிடிக்கும். ஸோ அதனால இந்த படத்தை வந்து நீங்கள் பார்க்காதீங்க, இந்த படம் உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்கிற உரிமை யாருக்குமே கிடையாதுங்க. ஸோ இப்போ வந்து 3 படத்தை வந்து சின்னதாக நம்ம என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சிவலிங்கா வந்திருக்கு. சிவலிங்கா படம் வந்து ராகவராஜ சாரோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா பேய் படம்லாம் பயங்கரமாக போயிருக்கு. முனி சீரீஸாக இருக்கட்டும், காஞ்சனா 1 அண்ட் காஞ்சனா 2 எல்லாம் ரொம்ப நல்லா போயிருக்கு. அந்த வரிசையில் தான் சிவலிங்கா வந்திருக்கு. வாசி சார் பார்த்தீங்கன்னா சந்திரமுகி படம் வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கெஸ்ட் பிளாக் பஸ்டர் ஹாரர் காமெடின்னு சொல்லலாம் சந்திரமுகி. ஸோ அந்த சந்திரமுகியும் காஞ்சனாவையும் சேர்ந்தா ஒரு படம் எப்படி இருக்குமோ அதுதாங்க நம்ம சிவலிங்கா. ஸோ வந்து ஹாரர் காமெடி தான் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட். ஆக்சுவலி வந்து மேபி ரிவ்யூஸில் சொல்லலாம் இந்த படம் வந்து கமர்ஷியலாக இருக்குது, யூஷுவல் பேட்டர்ன். பட் அதை வந்து நம்ம ஆடியன்ஸ் ரசிச்சிருக்காங்க. ஸோ அதுக்குன்னு ஒரு ஃபேன்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக சிவலிங்கா பிடிக்குங்க. ஸோ மற்ற ஃபேன்ஸை பற்றி நம்ம கமெண்ட் பண்ணக்கூடாது. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பவர் பாண்டி வந்துருக்கு. தனுஷரை பற்றி நிறைய கான்ட்ரவர்சி. பட் அவர் எதை பற்றியும் கண்டுக்காம அவர் படத்தில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணா சொன்னது இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது தெரியும். ஆக்சுவலாக அவர் வந்து ஒரு கமர்ஷியல் படம் கொடுத்துருப்பாங்க, நம்மளாம் அதான் எதிர்பார்த்தோம். பட் வந்து ஒரு ராஜ்கிரண் சார் ஹீரோ வச்சு ஒரு ஃபீல் குட் எமோஷனல் ட்ராமா கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து மஞ்சப்பை படத்துலேயே ராஜ்கிரண் சார் நடிச்சதுனால நம்ம கொஞ்சம் பிளாட் சிமிலராக தெரிஞ்சா கூட கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குங்க படத்தில். நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரியும். ராஜ்கிரண் சார் எஸ்டீம்லி சூப்பராக பண்ணியிருக்காங்க. அது ரேவதி மேடம் வந்து ஜஸ்ட் ஒரு 15 minutes தான் வந்தாலும் கிளாப் தள்ளிடுறாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நம்ம இப்போ இருக்கிற நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்க பக்கத்தில் கூட வர முடியாதுன்னு. ஸோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. படத்தில் நெகட்டிவ்னு பார்த்தீங்கன்னா தனுஷ் சாரோட போர்ஷன் ஒரு கிட்ட 1/2 hour வருது. அது போஸ்ட் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். பிகாஸ் அந்த 1/2 hour போர்ஷன் வந்து யூஷுவல் ட்ராமா நம்ம பார்த்த மூவிஸ்மா இருக்கு. பட் ராஜ்கிரண் சார் வந்து அவர் பெர்ஃபார்மன்ஸ்ல எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்டாரு. ஸோ உங்களுக்கு வந்து இந்த மஞ்சப்பை படம், கபாலியில் வர அந்த எமோஷனல் ரொமான்டிக் சீன்ஸ்லாம் பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பவர் பாண்டி படம் பிடிக்குங்க. கடமன் இந்த படத்தோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் என்னன்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா பார்த்தீங்கன்னா ட்ரெய்லர் இருக்குல்லங்க. அந்த ட்ரெய்லர் வந்து படத்தில்
முக்கியமான சீன்ஸ், நல்ல சீன்ஸ் எல்லாத்தையும் போட்டாங்க. அதுதான் படத்தோட ப்ராஸ் அண்ட் கான்ஸ். ஸோ நீங்கள் படத்தில் பார்க்கும்போது அந்த முக்கியமான சீன், அந்த மெசேஜ் எல்லாமே வந்து உங்களுக்கு முதலே தெரிஞ்சிருக்கும். பட் ஆனால் விஷுவல்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல மெசேஜ் ஓரியன்டட் மூவி வித் குட் விஷுவல்ஸ், ஒரு க்ரீனரியாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கடவுள் போய் பார்க்கலாங்க. ஸோ இந்த 3 படம் வந்திருக்கு. உங்களுக்கு உங்கள் டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி எந்த படம் உங்களுக்கு பிடிக்குதோ அதை போய் தேட்டரில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள்.